ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பெரிதான அன்பு இந்த இடத்துல கூட இருக்கிறது. The Lord's greatest love is in this place. அது மட்டுமல்லாமல் அவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தகப்பனாக எப்பொழுதுமே அவர் இருந்திருக்கிறார். And he has been such a wonderful loving father to us. அவர் உங்களை கண் இமை போல ஒரு பாதுகாக்கிற ஒரு பிதாவாக இருக்கிறார். He protects you and he takes care of you. நம்ம வந்துட்டு ஒரு கடைசி நாள்ல கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And we are living in the last days, church. நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரத்தை 3வது அதிகாரத்தை பார்க்கிற வேளையில கூட நம்ம எப்பொழுதும் வந்துட்டு ஒரு கடைசி காலத்துல கூட இருக்கிறோம். As we see Revelation chapter 2 and 3, we can see we are living in the last days. நம்ம அந்த 2வது அதிகாரத்தை 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிற வேளையில கூட கடைசி நாட்களின் சபை எப்படி இருக்கணும் என்று எப்படி இருக்க கூடாது என்று அவர்கள் சொல்லி இருப்பார்கள். And it also tells us what kind of church that we should be and we should not be in the last days. நம்ம இப்போ ரொம்ப கடைசி நாட்கள இருக்கிறோம். நம்ம अनेक காரியத்தை நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். And we are standing in the last days and we have been hearing a lot of things. இதுக்கு அனைத்துக்கும் நம்ம பதில் என்னவாக இருக்கிறது? And what would be our response? நம்ம வேதத்துல இருக்கிறபடி ஆவியானவர் சொல்கிற அனைத்து காரியம் ஒன்றின் மேல ஒன்றாக ஒரு நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருந்திருக்கிறோம். And we are living in the days where the Lord's promises will come to pass one by one. ஆனால் நம்ம கேட்க கொண்டு இருக்கிற ஒரு பார்க்க கொண்டிருக்கிற ஆட்களாக மாற்றம் இருக்கிறோமா அல்லது அதுக்கு மேல நம்ம செய்கின்ற நம்ம ஒரு படி எடுத்து வைக்கிற ஒரு ஆட்களாக நம்ம இருக்கிறோமா? Are we just hearing? Are we just listening? But are we also deciding to do something about it? பிதா ஒரு பெரிய ஒரு பிதாவாக இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு பிதாவாக இருக்கிறார். The Father is a good father. He's a loving father. அவர் நம்மை மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய புத்திரர்களாக அவர் நம்மை மீட்டு எடுத்தார். He has redeemed you and he has made you the sons and daughters. ஆனால் இப்பொழுது கடைசி நாட்களில் and even in the last days, church, நம்ம அவருடைய புத்திரராக நாம் என்ன செய்ய போகிறோம்? what are we going to do as sons and daughters of the Lord? நம்ம அவருக்கு ஒரு வேலையாட்களாக நம்ம இருக்க போறோமா அல்லது நம்ம அவருடைய புத்திரராக நம்ம இருக்க போகிறோமா? Are we just the servants of the Lord, but are we trying to be the sons and daughters of the Lord? வேலையாட்கள் எப்பவுமே ஒரு வேலை செய்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பார்கள். The servant will always be thinking like, I should do this and that. ஆனால் புத்திரர்கள் தான் பிதாவின் தகப்பனின் இருதயத்துக்கு பிரியமாக இருப்பதற்கு அவர் நினைப்பார்கள். But only the sons and daughters can think of the heart of the Lord. இந்த வேளையில கூட இந்த கடைசி நாட்களில் கூட நம்ம தேவனுக்கு நம்ம வேலையாட்களாக இருக்க போறோமா அல்லது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு புத்திரராக நாம் இருக்க போகிறோமா? In the last days, are we going to be just like a servant doing this and that, or are we going to go after the heart of Jesus and be somebody who's after the heart of God? இந்த கடைசி நாட்களில் अनेक ஜனங்கள் ஆழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். A lot of people are ruining their lives in the last days. இதுக்கு சபையானவர்கள் நாங்கள் யாவரும் நம்மளுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? And what would be our response to this kind of situation? நம்ம உண்மையிலேயே நம்ம தேவனுடைய பிதாவின் இருதயத்தை கொண்டு செல்கிற ஆட்களாக நம்ம இருக்கிறோமா? And we have to carry the heart of God wherever you are going to. இது நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. நாம் உண்மையாகவே நம்ம தேவனுடைய இருதயத்தை நம்ம கொண்டு செல்கிறோமா? And this will be my question this morning. Are you carrying the heart of Jesus? பிதாவை நொறுக்குகின்ற பிதாவை இருதயத்தை நகர்கின்ற காரியம் நம்ம இருதயத்தை நகர்கின்றதா? Is whatever things that is moving the heart of the Lord, is it also moving you? ஆண்டவருடைய இருதயம் என்னவாக இருக்கிறது? What is the heart of the Lord? ஆறு முதல் கடைசி வரை அவர் பூமியை சிருஷ்டித்தல் முதல் அவர் இருந்த நாள் முறை இறுதி நாள் முறை அவருடைய இருதயம் ஒன்றாக தான் இருக்கிறது. From the beginning to the end, what we see is the heart's Lord is only about one thing. அவருடைய ஒரே ஒரு நோக்கம் அவருடைய இருதயம் எப்பவுமே துடிக்கின்ற ஒரே ஒரு காரியம் அவருடைய ஜனங்களுக்காக தான். His heart always beat for the people. நம்ம வேதம் முழுவதும் பார்க்கலாம் அவர் நிறைய வழியில அவர் ஆட்கள் மூலமாக நிறைய வழியில அவர் ஜனங்களை கூட ஒன்று சேர்வதற்கு அவர் நிறைய வழிகளை அவர் பயன்படுத்தினார். We can see in the Bible he always connect and find different ways and strategies to connect to people. இறுதியாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவே வந்துட்டு அவர் ஆண்டவர் பிதா அவர் ஒரே பிரான அவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் கொடுத்தார். And that's why we were given Jesus for us. அதுக்கு அப்புறம் ஆவியானவர் அவருக்காக நமக்காக அவர் கொடுத்தார். And that's why he gave us the Holy Spirit. இது அனைத்து நம்ம பார்க்கவில்லை கூட பிதாவின் இருதயம் எப்பவுமே அவர் ஜனங்களுக்காகவே இருக்கிறது. And we can always see that the Father's heart is always after the people. ஏனென்றால் அவர் ஜனங்களை எப்பொழுதும் அவர் வெறும் வழி தவறி போகி
போகிவிட அவர் இருக்க மாட்டார். He don't want to wish or see that the people goes astray. ஜனங்கள் அவருக்கு இணையாமல் இருப்ப அப்படியே போகி விடாமல் அவர் நம்மளை அனுமதிக்க மாட்டார். He would not allow that the people to go elsewhere. ஆனால் அவருடைய இருதயம் எப்பொழுதுமே ஜனங்களுக்காகவே இருக்கிறது. And his heart is always after the people. அதனால யோவான் 4:34-35 சொல்கிறது, நம்ம படிக்கிற நேரத்தில் I read it in English. Jesus said to them, my food is to do the will of him who sent me and to finish his work. Do you not say there are still 4 months and there comes the harvest? Behold, I say to you, lift up your eyes and look at the field. They are already white for harvest. நம்ம தமிழ்ல வாசிக்க நம்ம கேட்போமா? அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 34 verse. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இந்த வசனம் நம்ம பார்க்கிறவங்க கூட ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறார், இதுதான் அவருடைய போஜனமாக இருக்கிறார், அதனால நான் வந்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். And that's why this verse says, Jesus said, my food is to do the will of God. ஆனா அவர் வந்துட்டு ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று அங்க வெளியரங்கமாக அவர் சொல்லவில்லை. He did not explicitly say what is the will of God in there. ஆனால் நம்ம தொடர்ந்து அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் பிதாவின் சித்தம் என்னமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். And then when you go to the next verse, you can see what is the will of God. அவர் சொல்கிறார், அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆட்களே குறைவாக இருக்கிறது, அறுவடை நமக்கு தயாராக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். He says the harvest is plenty but the laborers are a few. What are we going to do about it? அவர் சொல்கிற காரியம் நம்ம அறுவடை தயாராக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். And he said the harvest is ready. இதுதான் வந்துட்டு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது, இதுதான் பிதாவின் இருதயமாக இருக்கிறது. This is the will of God and this is also the heart of God. நாம் தேவ ஜனங்களே, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, நம்ம தேவனை அறிந்தவர்களாக நாம் இதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? And as being the sons and daughters and as we knowing the heart of the Father, and what are we going to do about this? நம்ம எப்பொழுதுமே நம்ம சபைக்கு வந்து நம்ம தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்டு நம்ம ஆறுந்து நம்ம செல்கிற ஒரு ஆட்களாக நம்ம இருக்க போகிறோமா, அல்லது நம்ம இதை குறித்து நம்ம தேவனுக்கு இருதயத்தை நேராக பிரியப்படுத்துகிற ஒரு ஜனங்களாக நம்ம இருக்க போகிறோமா? Are we going to go after the Lord and do the things that is required by him and also his heart? நீங்க சபைக்கு வருது தவறு என்று நான் சொல்லவில்லை. It's not wrong to come to church. நீங்க சபைக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். You definitely have to come to church. ஆனால் நம்ம மெய்யாலுமே நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஆட்களாக இருக்கிறோமா? But more than that, are we doing the actual will of the Father? நம்ம சபைக்கு வந்து நம்ம ஊழியம் செய்கிறதால் நம்ம உண்மையாலுமே நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா? When we are serving the Lord, are we actually doing the will of the Lord? ஏன்னா இந்த வசனத்தை பிரகாரம் நம்ம பார்க்க வேளையில் தேவனுடைய இருதயம், தேவனுடைய சித்தம் எப்பவுமே ஜனங்களாக இருக்கிறார்கள். We can always see in this verse that the will of the Father is always about people. நம்ம எல்லாத்தையும் நம்ம செய்து விட்டு நம்ம இங்க செய்கிற காரியத்தை நம்ம பெரிதான ஊழியத்தை நம்ம செய்து விட்டு ஆனால் பரலோக நம்ம நாமத்தை நம்ம பேரை அறியாவிட்டால் என்ன பிரயோஜனமாக இருக்கிறது? You know, you can be spending lots of time and doing a lot of ministries here, but what happens if the heaven doesn't have your name? நம்ம ஆட்களை பிரியப்படுத்துற ஜனங்களாக நம்ம இருக்க போகிறோமா, அல்லது பிதாவின் இருதயத்தை கொண்டு செல்கிற ஜனங்களாக நம்ம இருக்க போகிறோமா? Are we going to please the people or are we going to be the carriers of the Lord's heart? ரொம்ப கவலையான காரியம் என்னவென்றால் நம்ம அநேக நேரத்தில் நம்ம உலகத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டு நம்ம பரிதாபம் படுகிறோம், ஆனால் நம்ம அடுத்த அடியை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். A lot of times we are being sad, you know, after hearing a lot of news, we are being sad, we are being worried, but what would be our response to that? நம்ம பதில் என்னவாக இருக்கும்? நம்ம ஜனங்களை நம்ம கேட்க, ஜனங்கள் அழிந்து போவதை நம்ம கேட்கும் பொழுது, நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பதில் என்னவாக இருக்கும்? And as we hear, you know, people getting their lives ruined outside there, but what would be our response? நம்ம IG TikTokல நம்ம பார்த்து நம்ம ஷேர் பண்ணிட்டு ஒரு சிறிது நேரம் நம்ம பாவப்பட்டு நம்ம பரிதாபப்பட்டு நம்ம இருக்க போகிறோமா, அல்லது அவர்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்மள துடிக்கிற ஒரு ஜனங்களாக நம்ம இருக்க போகிறோமா? You know, are we just going to share the TikTok link or anything to anybody else, and are we just going to feel sorry to them, or are we going to, you know, are we going to be people that our hearts beat for this kind of people? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, நம்ம தேவனை அறிந்த ஆட்களாக நம்மளே கடினமான காலத்தை நம்ம கடந்து செல்லும் பொழுது கூட கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் தேவன் நம்ம நம்பிக்கையா இருக்கிறார் என்று. You know, even in the days are hard, we know that the Lord is always with us. ஆனால் அங்க வெளி இடத்துல உலகத்தில் தேவனை அறியாத ஆட்கள் எப்படி?
But there's so many people outside there who do not know the Lord. And how is it going to be? சபை அவர்கள் நிறைய கடினமான காலத்தில் அவர் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு, எவ்வளவு கடினமாக இருக்கும். You know, for outsiders, they do not know that the Lord is with them. How hard, how difficult their life would be. அநேக வேளையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்டால், ஆண்டவரோட கரம் நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்டால் நம்ம எங்க இருந்திருப்போம் என்று நமக்கு தெரியாது. Most of the time when we do not realize or don't aware that the Lord is with us, how hard would have been our life. நம்ம வாழ்க்கையில கடினமான காரியம் வரும் பொழுது கூட நம்ம ஆண்டவர் இயேசு தான் நம்ம பிடித்துக் கொள்கிறோம். Every time we face a trial or challenges, we always hold on to the Lord. ஆனால் அங்க வெளிய இருக்கிற ஜனங்கள், வெளிய இருக்கிற ஆத்மா எப்படி சபையாலே? How about those people who's outside who doesn't know or never heard about Jesus? அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், ஒரு பதிலுக்காக காத்துக்கொண்டு அழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். You know, these are the people that we're talking about who doesn't have hope, who doesn't have love, who have lost all their trust. நம்ம அந்த பதிலை நம்ம தெரிந்து விட்டு, அந்த பதிலை நம்ம வைத்து விட்டு நம்ம சுயநலமாக நம்ம வாழ போகிறோமா? Are we going to, we know the answer, and are we going to be selfish about it? அதனால்தான் எசேக்கியேல் 22:30 ஆண்டவர் சொல்கிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்க வந்துமாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் நான் காணவில்லை. That's why in Ezekiel 22:30 says, so I sought for a man among them who would make a wall and stand in the gap before me on behalf of the land, that I should not destroy it, but I found no one. ஆனா எவ்வளவு ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது. How sad is it to know this? ஆண்டவர் இயேசு யாரோ ஒரு மனிதன் திறப்பின் வாசலில் நின்று இந்த சுவர்களை அடைப்பதற்கும் இந்த மதில்களை திருப்பி கட்டுவதற்கும் அவர் தேடுகிறார், ஆனால் யாரையும் அவர் காணவில்லை. The Lord is searching for somebody who will stand in the gap and rebuild the broken walls, but the Lord found no one. இந்த காலகட்டத்தில் கூட இந்த அழிந்து போகிற மதில்கள், இந்த எரிகின்ற மதில்கள் எல்லாமே நம்ம வெளியிற காண்கின்ற, நம்ம கேட்கின்ற எல்லாம் செய்தியாக இருக்கிறது. You know, these are the news that we are hearing from the world. ஆனால் ஆண்டவர் நம்ம மத்தியில அவர் திறப்பின் வாசலில் நின்று இந்த சந்ததிக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக மறுபடியும் கட்டுவதற்கு ஜனங்கள் நம்ம தேடுகிறார். But the Lord is searching for someone who would stand in the gap and rebuild the இந்த generations. முறை நம்ம சிசிசிஜேபி பாலங்குள சபையாக ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன், ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரே நாங்கள் இங்கே இருக்கிறோம், உம்முடைய மதில்களை, உம்முடைய ஜனங்களை, உம்முடைய பட்டணங்களை நாங்கள் மறுபடியும் கட்டுவர்கள் ஜனங்களாக நம்ம இருப்போம் என்று நம்ம சொல்ல முடியுமா? Can we begin to tell the Lord that, you know, as you're searching, Lord, here I am, I would be the one to stand in the gap, I would be the person to rebuild what was broken. ஆண்டவர் ஒரு ஜனங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார். The Lord is looking for someone to stand in the gap. அதுக்கு மேலாக ஆண்டவர் புத்திரர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். But more than that, he is looking for sons and daughters. நாம் அவருடைய புத்திரர்களாக நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை கொண்டு செல்கிற ஒரு ஜனங்களாக நம்ம இருப்போமா? Are we going to be the sons and daughters who will carry the Lord's heart? இந்த நம்ம எசேக்கியேல் 22 நம்ம 30 நம்ம பார்க்கவில்லை கூட அவர் மதில்களை கட்டுகிற ஒரு ஜனங்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். He is looking for somebody who would stand in the gap and who also would make a wall. நம்ம இந்த மதிலை நம்ம கட்டுவது நம்ம பார்த்தால் நம்ம நெகேமியா கதையை நம்ம பார்ப்போம். Let's look at the story of Nehemiah to rebuild the walls. எப்படி அவர் மதிலை அவர் கட்டினார். And what was his response? அவர் நம்ம நெகேமியா 1வது அதிகாரத்தில் வசனம் 3 இருந்து நம்ம 4 நம்ம வாசிக்க கேட்போமா? Let me read in English very quickly. Verse 3, and they said to me, the survivors who are left from the captivity in the province are there in great distress and reproach. The wall of Jerusalem is also broken down, and its gates are burned with fire. Verse 4, it was when I heard these words that I sat down and wept and mourned. For many days I was fasting and praying before God of heaven. நம்ம தமிழ்ல வாசிக்க கேட்போமா? அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, இந்த வசனத்தை நம்ம பார்க்கவில்லை கூட இதுக்கு முன்பாக எருசலேமோட மதில்கள் வந்து உடைந்து விட்டது. You know, before we see this verse, you know, we saw that the walls of Jerusalem was broken. மதில்கள் உடைந்து போய் எல்லாம் திறவாசலும் எரிந்து போய் விட்டது.
So we saw that the walls has been broken down and the gates were burnt. Yeah. எல்லாமே உடைந்து போட்டு எருசலேமே வந்து அப்படியே உடைந்து போட்டு அந்த எரிகின்ற ஒரு அப்படியே அழிந்த வண்ணமாக இருக்கிறது. And we can see that it was pretty much a destroyed place. அப்படியே அங்க இருந்த வந்து ஆட்கள் வந்துட்டு நெகேமியா கிட்ட எடுத்து வந்து சொல்கிறார்கள் எல்லாமே உடைந்து போய் விட்டன எல்லாமே வந்துட்டு பிடிபட்டு போயிட்டார்கள் என்று அவர் சொல்கிறார். And then we saw that everything was gone, everything was destroyed in that place. ஆனா இந்த வார்த்தை அவர் கேட்ட பிறகு நெகேமியா அவரோட பதில் என்னவாக இருந்தது? And what was Nehemiah's response in such situation? அவர் இந்த வார்த்தை அவர் கேட்ட பிறகு அவருடைய இதயம் உடைந்து விட்டு அவர் உட்கார்ந்து அவர் அழுந்து அவர் ஆண்டவருக்கு முன்பாக அவர் உபவாசம் எடுத்து அவர் ஜெபம் செய்தார். And then we saw that his heart was also broken to see that the walls were broken, and what he did was to kneel down and to pray. நம்ம முதலாவது காரியம் நம்ம நடக்கிற காலத்தையும் இந்த நேரத்தை நம்ம கேட்ட பிறகு நம்மளோட பதில் என்னவாக இருக்கிறது? So as we hear all this news, what would be our response? நம்ம ஒரு நிமிடம் கவலைப்பட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம மறக்கின்றோமா அல்லது நம்மளுடைய இதயம் நொறுங்கின்றதா? Are we just thinking about it for a minute and then just forget about it, or is our heart also having this burden? இங்க வந்து நம்ம பார்க்கலாம் ஜனங்கள் வந்து நெகேமியா இடத்துல வந்து சொல்வதை நம்ம பார்க்கலாம். We can see people coming and telling to Nehemiah, இந்த காலகட்டத்தில் கூட ஆட்கள் உங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட உங்க காதுல ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னவாக இருந்தாலும், in this era also, if people come and tell you something, whatever things that you're hearing in your ears, நீங்க எதெல்லாம் கேக்குறீங்களோ, there's a purpose and a reason why you're hearing that thing. அது கண்டிப்பா நீங்க கேக்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் கேட்கிறதுக்கு நீங்க வந்துட்டு தவறுதலாக அந்த காரியத்தை நீங்கள் கேட்கவில்லை. It's not by mistake you're hearing all these kind of things. நெகேமியாவும் தவறுதலாக அவருடைய மதில்களை எருசலேமின் மதில்களை உடைந்து அவர் கேட்கவில்லை. It is not also by mistake that Nehemiah getting to know that the walls of Jerusalem has been broken. நீங்க கேட்கிற காரியம் உங்கள் குடும்பத்தினர்களோ உங்கள் நண்பர்களோ கடந்து செல்கிற கேட்கிற காரியம் நீங்கள் தவறுதலாக நீங்கள் கேட்கவில்லை. It is not by mistake that you're hearing the story of your family members or your relatives. ஒரு உலகத்தில் நடக்கிற காரியத்தை நீங்கள் கேட்பது நீங்கள் தவறுதலாக நீங்கள் கேட்கவில்லை. It is not my mistake for you to hear whatever things that is happening in the world. ஏன் அவர்கள் உங்ககிட்ட வந்து சொல்றார்கள் என்றால், why they are coming and telling to you is உங்ககிட்ட ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட ஒரு பதில் இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். because they saw there is a ray of hope in you and they see there's a solution in you. அவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம இந்த கேள்வி இந்த விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது, and as they share to you and as we hear the story, நம்ம பதில் என்னவாக இருக்கிறது? and what would be our answer to this, what would be our response? நம்ம பதில் தருகின்ற நம்ம நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு ஆட்களாக நம்ம இருக்கிறோமா அல்லது நம்ம அப்படியே கேட்டுவிட்டு நம்ம தெரியாமல் நம்ம இருக்கிறோமா? Are we being somebody to give them the solution, or are we just listening about it and just let it go? அடுத்த விஷயம் நம்ம தொடர்ந்து படித்தால் அவருக்கு நெகேமியா வந்துட்டு அந்த விஷயத்தை கேட்க பிறகு அவர் இருதயம் நொறுங்குண்டு அவர் ஆண்டவர் இடத்துல கூட வந்து அவர் மன்றாடி அவர் ஜெபிக்கின்றார். We can see that Nehemiah began to pray. He's starting to pray about it. இரண்டாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் உங்க ஜெபமாக இருக்கிறது. The next thing that is very important is your prayer. உங்க ஜெபத்தின் வல்லமை இருக்கிறது. There is so much of power in your prayer. ஏன் இந்த காரியத்தை கேட்கிறீர்கள்? ஏன் இந்த நடக்கின்ற காரியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள்? Why are you listening to all these kind of things? ஏன் ஜனங்கள் அழிந்து போறார்கள் நீங்கள் கேட்கிறீர்கள்? Why are you being chosen to listen whatever things that are happening in the world? நீங்கள் வெறும் கேட்டுவிட்டு ஒரு மனதில் ஒரு வார்த்தை வைத்து விடாமல் மாற்றமல்லாமல் ஆனால் ஒரு ஜெபிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாக எழும்புவதற்கு தான். It is not just for you to think about it and just let it go, but also to start and pray about it. அநேக நேரத்தில் நம்ம ஜெபம் செய்யும்போது கூட நம்ம நினைப்போம் ஜெபம் வந்துட்டு ஒரு சிறிய காரியம் தான், ஜெபம் வந்துட்டு நம்ம தேவைக்கு தான் நம்ம செய்வோம் என்று. A lot of times we are thinking that the prayer is just a small thing. ஆனா உண்மையான காரியம் என்னவென்றால் ஜெபத்துல வல்லமை இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஓட்டையும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் அசைக்கிறீர்கள். As you pray, right, it is a very powerful thing, and every time you pray you move the hands of God. நம்ம யாக்கோபு நம்ம 5:16 நம்ம வாசிக்கும் போது James 5:16 says the prayer of a righteous person is a powerful and effective
effective. ஒரு உன்னதமானவரின் ஒரு ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு வல்லமையான ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். நீங்க ஆண்டவர் வந்து நீங்க ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் பார்வையில உன்னதமானவர்களாக இருக்கிறீர்கள், ஆண்டவர் புத்திரராக இருக்கிறீர்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்களுடைய ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபமாக இருக்கும். And you are living like a righteous person in the eyes of God, and you being the sons and daughters of the Lord, your prayer has power. நம்ம எரேமியா நம்ம 29 நம்ம 12 நம்ம பார்க்கும் பொழுது கூட ஆண்டவர் இடத்துல ஜெபம் செய்கிறவர்களே ஆண்டவர் இடத்துல அவர் எப்பொழுதும் ஜெபம் செய்து ஒரு ஐக்கியத்தில் இருப்பவரை அவர் ஒருபோதும் கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். And we can see in Jeremiah 29:12 we can see whoever is in the communion of the Lord, he never lets go. ஏனால் எரேமியா 29:12 சொல்கிறது, நீங்கள் வந்து என்னிடத்தில் ஜெபம் செய்யும் பொழுது நான் உங்களுக்கு செவி சாய்த்து உங்களுடைய விண்ணப்பத்துக்கு நான் பதில் கூறுவேன் என்று அவர் சொல்கிறார். And he said in the verse Jeremiah 29:12 he says, when you are praying about it, he will listen to it. இதுதான் நம்ம நெகேமியா செய்ததை நம்ம பார்க்கலாம். And that is what we saw in the life of Nehemiah. அவர் மன்றாடி அவர் தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கிறார். He is praying in the presence of the Lord. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து நெகேமியா 6 இருந்து நம்ம 11 நம்ம பார்க்கிற வேளையில கூட அவர் ஆண்டவர் இடத்துல ஒரு மனம் திரும்புதல் அவர் வருகிறார். And then we saw repentance. அவர் ஆண்டவர் இடத்துல கூட அவர் மனம் திரும்புதல்ல வந்து அவர் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய புத்திரராக இஸ்ரவேலின் புத்திரராக நான் ஜெபம் செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார். He's saying that I will pray like a son of the Israel and repenting. Church, the real thing is, are we carrying the heart of the Father? So மிக முக்கியமான காரியம் வந்து நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம கொண்டு போறோமா? ஒரு பிதாவின் இருதயத்தை கொண்டு செல்வதற்கு நாம் அவருடைய புத்திரராக நாம் இருக்க வேண்டும். In order to carry the heart of the Lord, we have to be the sons and daughters. ஒரு வேலையாட்கள் வெறும் ஒரு எண்ணத்தை தான் கொண்டு செல்வார்கள், ஆனால் உண்மையான புத்திரர்கள் தான் இருதயத்தை கொண்டு செல்கிற ஆட்களாக இருப்பார்கள். A servant is just doing the stuff, he's just doing and doing, but only sons and daughters can carry the heart of the Lord. இந்த இடத்துல கூட நெகேமியா சொல்கிறார், இஸ்ரவேலின் புத்திரராக நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம், நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் காரியம் செய்து இருக்கிறோம், எங்களை மன்னியும் என்று நெகேமியா கேட்கிறார். So we can see that Nehemiah is repenting. He said he is coming as a son of Israel and he's repenting for whatever that wasn't meant for him to do. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தேசத்துக்கு நம்ம பட்டணத்துக்கு ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒரு மனம் திரும்புதல் இருதயத்தோடு நம்ம வர முடியுமா? Can we come with a heart of repentance? நம்ம 2 நாளாகமும் 7:14 போடுகிறது, என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று அவர் சொல்கிறார். And it says in 2 Chronicles 7:14, if my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear them from heaven and I will forgive their sin and will heal their land. நம்ம உண்மையிலே நம்ம தேவனுடைய பிதாவின் இருதயத்தை நம்ம கொண்டு செல்கிற ஆட்களாக நம்ம இருந்தோம் என்றால், if we really carry the heart of the Lord, நம்ம ஆண்டவருடைய இடத்துல நம்ம திருப்பின் வாசல் நின்று நம்ம பொல்லாதவங்களை நம்ம விட்டு நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம மன்னித்து நம்ம மன்றாடுற ஜனங்களாக நம்ம இருப்போம். We will turn away from whatever sins and we will stand in the gap and we will repent and pray to the Lord. நம் தேசத்துக்காக நாம் மன்றாட விட்டால், நாம் மனம் திரும்பாவிட்டால் வேறு யார் ஜெபிப்பார்? If you can't stand in the gap for the nation, then who will? நாம் ஜனங்களுக்காக, நாம் சந்ததிக்காக, நாம் பட்டணத்துக்காக நாம் மனம் திரும்பி நம்ம ஜெபிக்காவிட்டால் வேறு யார் ஜெபிப்பார்? If we are not standing in the gap for this generation, then who will do it? நம் தொடர்ந்து நம்ம நெகேமியா புத்தகத்தை நம்ம பார்க்கவில்லை கூட நாம் இது யாவையும் அவர் மனம் நொறுங்குண்டு அவர் ஜெபித்து அவர் மனம் திரும்பி அவர் மறுபடியும் மதில்களை கட்ட அவர் திரும்பி சென்றார். And then we can see that the Nehemiah was praying and repenting and he started to rebuild the broken walls. அவர் அந்த அடியை எடுத்து வைத்து அந்த மதிலை அவர் மறுபடியும் திருப்பி கட்டுவதற்கு அவர் சென்றார். And he took the first step to build the broken walls. அந்த மதிலை கட்டுவதின் நேரத்தில் கூட அது ரொம்ப ஒரு சுலபமான நேரம் அவருக்கு அல்ல. It wasn't easy for him to do it. அவர் கட்டுவதின் நேரத்தில் கூட அவர் யுத்தத்தையும் சேர்ந்து அவர் செய்து கொண்டிருந்தார். And he was also battling while building. அவர் ஒரு கரத்துல அவர் யுத்தத்தை செய்து இன்னொரு கரத்துல அவர் அந்த மதில்களை கட்டி கொண்டிருந்தார். And we can see on one hand he was battling and on the other hand he was building the walls. நீங்கள் கூட நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம சந்ததிக்காக நம்ம எழுந்து நம்ம கட்டிக்கிற வேளையில கூட ஒரு சுலபமான
சுலபமான நேரமாக இருக்காது. I tell you, as you stand in the gap for the nations to build this, it will not be easy as well. ஆனால் எப்படி ஆண்டவர் நெகேமியா ஜெபத்தை கேட்டு நெகேமியா மனம் திரும்பலை கேட்டு ஆண்டவர் நெகேமியா இடத்துல ஒரு பலத்தை தந்தாரோ, நீங்கள் ஜெபித்து நீங்கள் மன்றாடி நீங்கள் மனம் திரும்பும் பொழுது நீங்கள் கட்டுவதற்கு மாத்திரமல்ல ஆனால் ஒரு யுத்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பலத்தை தருவார். That's right. As how Jesus listened to Nehemiah's prayer and as he repent, the Lord gave him the strength to do it, and likewise the Lord will also give you the same kind of strength this morning. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் கூட பிசாசானுக்கு தெரியும் எப்படி வந்துட்டு சூழ்ச்சியை கொண்டு வருவதற்கா என்று அவர் தெரியும். Okay, this morning, you know, the enemy knows how to bring this seed to you. எப்படி நீங்கள் நீங்கள் கட்டுவதற்கு நீங்கள் எழும்புகிறீர்களோ அப்பதான் வந்துட்டு எல்லாம் போரையும் அவர் கொண்டு வருவார். You know, when you feel like you're rising and doing something, that's when he's trying to bring all the tricky ways. இந்த புத்தகத்துல கூட அந்த அந்நிய தேசங்கள் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு அந்த மதில்கள் உடைந்து விட்டது, அவர்கள் மறுபடியும் கட்டுகிறார்கள் என்று தெரிந்து அவர்கள் மறுபடியும் வந்து அழிக்க வரார்கள். So that's why we can see even in this story, you know, they know the walls is broken down, but as soon as they hear it is starting to rebuild, they come and attack one more time. அதே போல தான் எப்ப நீங்கள் வந்துட்டு ஆண்டவருக்காக அவருடைய இருதயத்துக்கு பிரியமான நீங்கள் கட்ட எழும்புகிறீர்களோ அப்பதான் பிசாசான உங்களுக்கு எதிரான சூழ்ச்சியை அவன் கொண்டு வருவான். And when you have decided to work for the Lord, to start doing the things that the Lord has meant for you, that is when enemy will come and trick you in all the ways. ஏனென்றால் கட்டுவது எங்க நீங்கள் கட்டுகிறீர்களோ அது ஒரு யுத்த களமாக இருக்கிறது. Because where you start to build is where we know as a battleground. ஏனா இந்த காலகட்டத்தில் கூட எதிரான ஜனங்களுக்கு எதிராக வருகிற காரியத்துக்கு எதிராக நீங்க தான் மதில்களை கட்டுகிற ஒரு ஜனங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். Because you are standing in the place to rebuild the broken walls. நீங்க ஆண்டவர் இடத்துல ஆண்டவருடைய இருதயத்தை கொண்டு செல்கிற ஜனங்களை நீங்கள் பாதுகாக்கிற ஒரு மதில்களை நீங்கள் கட்டுவதற்கு ஜனங்களாக இருக்கிறீர்கள். Because you are being somebody that is to rebuild the walls, to protect it, and also to carry the heart of God. நீங்கள் ஜனங்களை நீங்கள் பாதுகாக்கும் பொழுது நீங்கள் மதில்களை நீங்கள் கட்டும் பொழுது கூட பிசாசானுக்கு அது பிடிக்காது. And as you protect the people and as you rebuild the broken walls, the devil does not like it. அதனால இந்த யுத்த காலத்துல கூட நீங்கள் தேவன் உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறார். That's why you need the Lord in the battleground. ஏனென்றால் அவர்னால மட்டும்தான் உங்களை கட்டுவதற்கும் யுத்தத்தையும் ஒரே நேரத்தில் செய்வதற்கு உங்களை பலப்படுத்த முடியும். Because only he can enable you to build and battle in the same time. So இந்த காலகட்டத்துல கூட நம்ம ஒரு யுத்த வீரர்களாக எழும்புறதுக்கு நம்ம காலகட்டமாக இருக்கிறது. It is time for us to rise up as a soldier. நம்ம வெறும் நம்ம பார்க்கிற நம்ம ஜனங்களாக நம்ம இருக்காமல் ஆனால் ஒரு புத்திரராக நம்ம கட்டுகிறவும் நம்ம யுத்தம் செய்கிற ஒரு ஜனங்களாக எழும்ப வேண்டும். It is not the time for us to remain like an audience, but it's time for us to rise up like a soldier. யார் வந்துட்டு மதில்களை கட்டுவதற்கும் யுத்தத்தை செய்வதற்கும் எழும்புவார்கள் என்றால் அவருடைய ஜனங்களும் அவருடைய புத்திரர்கள் மாற்றும் தான். You know who will start doing this kind of things, like to rebuild the broken walls, will always be the Lord's people and the sons and daughters. ஏன்னா நெகேமியா புத்தகத்தை நம்ம பார்க்கலாம், நம்ம வேதத்தை முழுவதும் நம்ம பார்க்கலாம். அவர் சொல்கிறார் இஸ்ரவேலின் புத்திரராக என்று அவர் சொல்கிறார். That's why we can see in Nehemiah he says the sons of Israel. அதே வேளை கூட இந்த காலகட்டத்தில் நம்மால சொல்ல முடியுமா, ஆண்டவரே உம்முடைய புத்திரராக நான் உம்முடைய இருதயத்தை கொண்டு செல்கிற மதில்களை கட்டுகிற ஒரு ஜனங்களாக நான் இருக்கிறேன் என்று. And even at this time, would you be the person to say that I will be the sons and daughters to rebuild what was broken? ஏனென்றால் வேறு பிள்ளைகள் தான் கடைசி வரை பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற ஆட்களாக இருப்பார்கள். Because only sons and daughters will do the will of the Father. வேலையாட்களோ இல்ல ஊழியம் செய்கிறவர்களோ அவர் வந்துட்டு கடினமான காலம் வந்துவிட்டால் அவர் விட்டுட்டு போயிடுவார்கள். People who are serving, when something challenges come along their way, they will just leave and go. ஒரு அடிமையாக இருப்பவர்கள் அவர் வெறும் விட்டுட்டு போயிடுவார்கள். You know, slaves, when hard times come to them, they will still leave and go. அனாதையா இருக்கவர்களை விட்டுட்டு போயிடுவார்கள். Orphans will leave and go. கடினமான காலம் வரும்பொழுது இவர்கள் எல்லாமே விட்டுட்டு போயிடுவார்கள். When the hard times come, everybody will leave. ஆனால் நின்று கட்டி ஒரு பேட்டலை செய்கிறவர்கள், ஒரு யுத்தத்தை செய்கிறவர்கள் ஒரு தேவனுடைய புத்திரராக மாற்றத்தான் இருப்பார்கள். But if there's one person that who will stand right at the place and rebuild, that will be the sons and daughters.
இந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் தேவனுடைய புத்திரராக நீங்கள் இருக்கிறீர்கள். Are you the sons and daughters this morning? நீங்கள் ரோமர் 8 நம்ம முழுமையாக நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மறுபடியும் அவருடைய பிள்ளையாக அவர் மீட்டு கொண்டு விட்டார். As you can see in Romans 8, he redeemed you as his own child. நீங்கள் இப்பொழுது நீங்கள் அனாதைகளை காணவில்லை, ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர் உங்களுக்கு குமாரத்துவத்தை அவர் கொடுத்து விட்டார். You are not being seen like an orphan, but also the prince and princesses of God. அவர் உங்களுக்கு ஒரு குமாரத்துவத்தை, ஒரு அதிகாரத்தை, ஒரு பிள்ளையின் அதிகாரத்தை அவர் கொடுத்து விட்டார். He has given you the sonship. இப்பொழுது நம்ம அந்த யுத்தத்தில் நம்ம வெறும் பார்வையாளர்கள் மட்டும் இல்லாமல், ஆனால் நடந்து போகிற இந்த உலகத்தில் நடந்து போகிற எல்லா காரியத்துக்கும் யுத்தத்துக்கும் நம்ம இறங்குகிற ஒரு ஆட்களாக நம்ம இருக்க வேண்டும். We are not just being the audience for this, but you have to get down, get to the ground and start rebuilding. ஏனென்றால் அந்த நம்பிக்கை உங்க கையில தான் இருக்கிறது. Because the hope is in your hand. நீங்கள் ஆண்டவரை நீங்கள் பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீர்கள். You are being somebody that can reflect Jesus. நாம் இந்த காலகட்டத்தில் கூட நம்ம ஆண்டவருக்கு ஆம் என்று நம்ம சொல்ல முடியுமா? Can you be the person to say yes, Lord? ஆண்டவரே, உம்முடைய புத்திரராக உமக்கு நான் பிரியமான காரியத்தை நான் செய்வேன். Would you be the people that says as sons and daughters I would do the things that you love, Lord? ஆண்டவரே, உம்முடைய புத்திரராக உம் இருதயத்துக்கு பிரியமானதை நான் செய்வேன் ஆண்டவரே. Would you be the sons and daughters that say, Lord, I will do the things which pleases your heart? நம்ம இறுதியாக நான் முடிக்கிறதுக்கு முன்பாக நான் ஒரு அறிக்கை உங்ககிட்ட சொல்கிறேன். I would like to declare something for you. நம்ம யோவான் 10:28 இருந்து நம்ம 29 நம்ம தமிழ்ல நம்ம வாசிக்க கேட்போமா? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. Let me read it in English, verse 28. And I will give them eternal life, and they shall never perish, neither shall anyone snatch them out of my hand. My Father, who has given them to me, is greater than all, and no one is able to snatch them out of my Father's hand. இது நம்ம வாசனத்தை நம்ம வாசிக்கல நம்ம பார்க்கும்போது இது ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல மேய்ப்பராக அவர் ஆடுகளை பற்றி அவர் சொல்கிறார். He's talking, in this verse is talking about the sheep. நம்ம தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். We are like the sheep, being the child of God. நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம யுத்தத்தை செய்கிற ஆட்களாக நம்ம இருக்கும் பொழுது, as we are doing this battle, நம்ம எதிரானவன் என்ன சூழ்ச்சியை கொண்டு வந்தாலும், whatever that the enemy brings to you, ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது என்ன எதிர்த்து வந்தாலும் அவர் உங்களை கைவிடாத உங்களை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். ஒருவனாலும் உங்களை பிதாவின் கையிலிருந்து பிரிக்க முடியாது என்று. But the word of the Lord saying whatever that may rise, he is greater than all of them, and no one is able to snatch them out of the Father's hand. நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க செய்கிற ஆண்டவர் பிதாவின் நீங்க இருதயத்தை கொண்டு செல்கிற போது உங்களை ஒவ்வொரு யாருனாலும் உங்களை பறித்து எடுக்க முடியாது. As you carry the heart of the Father to the places, and no one can separate you from God. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். And do not be fearful. ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் பட்சம் இருக்கிறார். The Lord is being with you. He is with you. அவர் உங்க பட்சம் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக யார் எழும்புவாச்சு? And when he is by your side, who can be against you? ஏனென்றால் உங்களுக்கு எதிராக வர எல்லா சத்துரும் போடி முழுவதும் 7 வழியாக ஓடி போகும். And everything will flee when the Lord is by your side. ஏனென்றால் நீங்கள் அவருடைய புத்திரராக அவருடைய பிள்ளையாக நீங்கள் பிதாவின் நீங்கள் இருதயத்தை நீங்கள் கொண்டு செல்லும் பொழுது, as the sons and daughters, as you carry the heart of the Father, சகலையும் சிருஷ்டித்த பிதா உங்களை பார்த்து கொள்ளாமல் இருப்பாரா? The God who created everything, would he not take care of you? நீங்கள் அவருடைய இருதயங்களை பிரியமாக நீங்கள் இருக்கும் பொழுது, as you are being the person that is whose heart is after God, அவர் உங்களை மறந்து விடுவாரா? would he forgive you? Would he forget you? Sorry. இந்த காலை வேளை கூட, even in this morning, நம்ம தேவனுக்கு நம்ம ஆம சொல்கிற நம்ம தேவனை நம்ம இருதயத்தை நம்ம கொண்டு செல்கிற ஜனங்களா நம்ம இருப்போமா? Are we being the people who are saying yes, here I am, Lord, and to carry the heart of the Father? நம்ம ஆரம்பத்தில் நம்ம கேட்டோம் இசைக்கேல் 22:30 ஆண்டவர் ஒரு ஜனங்களை தேடுகிறார் என்று. We saw in Ezekiel 22:30 he's searching for somebody to stand in the gap. ஆனால் ஏசாயா 6:8 நம்ம பார்க்கிற பிரகாரம், that's why we see in Isaiah 6:8, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று
உரைக்கின்ற ஆண்டுகளுக்கு சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். And that's why the words of the Lord says, also I heard of the voice of the Lord saying, whom shall I send and who will go for us? Then I said, here am I, send me. ஆண்டவர் தேடும் பொழுது கூட ஆண்டவர் யாரை நான் அனுப்புவோம் என்று நான் தேடிக்கொண்டு வேலை கூட நாம் நின்று அவருடைய புத்திரராக நம்மால் சொல்ல முடியுமா, ஆண்டவரே அடியே நான் இங்கே இருக்கிறேன், என்னை நீர் அனுப்பும். As the Lord is searching for someone this morning, would you be that sons and daughters that would say, here I am Lord, send me. அவருடைய சித்தத்துக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவருடைய இருதயத்தை செய்கின்ற ஒரு ஜனங்களுக்காக நம்ம எழும்ப முடியுமா? Would we be the people that will do the will of the Father to build his kingdom? இந்த காலவேளை கூட இந்த காலகட்டத்தில் கூட அவர் திறமைசாலிகளை அவர் பார்க்கவில்லை, அவர் யாருனாலும் முடியும் தகுதியானவர்களை அவர் பார்க்கவில்லை. The Lord does not see qualification, he does not see whether you can or not, he does not see your ability. ஆனால் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய இருதயத்தை அறிந்து அவர் இருதயத்தை பிரியமாக கொண்டு செல்கிற ஜனங்களை தான் அவர் பார்க்கிறார். He's only looking for that one person who would do the things which is in his heart and to do the will of the Father. அவருடைய நேச பிள்ளைகளை தான் அவர் தேடுகிறார். He's looking at his beloved children.